விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்கள். அப்புறம் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி குறித்த ஒரு பதிவு பார்ப்போம். ரொம்ப நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த காமன் ரெக்ரூட்மெண்ட், நம்மளே கூட கொஞ்சம் முந்தைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம். இந்த எஸ்ஐ ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் வேணும்னா அந்த கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு போய்கிட்டு இருக்கு. காமன் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லையங்க, அதை அறிவிக்கலாமே அப்படின்ற மாதிரி பல தரப்புலையும் கொடுத்த அழுத்தத்தின் காரணத்தினால அப்புறம் அரசுக்குமே ஏற்கனவே முதல்வரே சொல்லியிருந்தார், ஒரு பர்டிகுலராக 3300 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதன் அடிப்படையில் இப்போ இன்றைக்கு அறிவிப்பு வெளியாகிருக்குப்பா. அதாவது 3644. ஆனால் அது காமன் ரெக்ரூட்மெண்ட்டு. அது பார்த்துக்குங்க. அது அந்த பிசிசிக்கு எவ்வளவு, சிறைத்துறைக்கு எவ்வளவு, தீயணைப்புத்துறைக்கு எவ்வளவு அப்படின்றது அந்த நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 96 பக்கத்துக்கான ப்ரௌச்சர் ஒன்று அவங்க இதில் இருந்து போட்டிருக்காங்க. அந்த லிங்க்கு நம்ம இதில் கீழே கொடுத்துருக்கேன். அது வேணுனாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த கட்டாயம் வேணும்னாலும் இல்லை, அதை அப்ளை பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே அதனை கட்டாயம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 96 பக்கத்துக்கு இருக்கும். அதில் தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இது நோட்டிஃபிகேஷனு. இப்போ இந்த அறிவிப்பை பொறுத்தவரை நம்ம மிகவும் முக்கியமாக பார்க்கக்கூடியது, சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கக்கூடியது, பாராட்டத்தக்கதாக பார்க்கக்கூடியது என்னென்னா, இப்போ இதற்கான எழுத்து தேர்வு ரிட்டன் எக்ஸாமுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கப்பா. இதிலேயே குறிப்பிட்டாங்க. ஆனால் 9/11/2025. பொதுவாக இது இந்த போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அறிவிப்பில் இது எனக்கு பார்க்க சமீபத்தில் இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால் வரவேற்கக்கூடியது, மனம் திறந்து பாராட்டுதலுக்கு உரியது. ஏன்னா இப்போ 9/11/2025 இந்த ஆஸ்பிரண்ட்டுக்கு முதல்ல ஒரு கிளியர் கட்ட ஐடியா இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். ரொம்ப நம்பிக்கையோடு இருங்க. காவல்துறைக்கு மட்டுமே 2833 வேகன்சி என்னமோ போட்டிருந்தாங்க. இதில் அந்த கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஜிஓஎம்எஸ் நம்பர் 388 4/8/2025. அதன்படி தான் இனிமேல் அந்த ஜிஓ பார்த்துக்குங்க அப்படின்னு இருக்காங்க. ஆண் பெண் பிரிக்காமல் அதில் போட்டிருக்காங்கல்ல. 30% உங்களுக்கு எடுப்பாங்க. ஆனால் எந்த வகையில் அப்படின்றத காமிச்சிருக்காங்கல்ல. அது என்னன்னா, இனிமேல் வரக்கூடியதில் சிங்கிள் பாயிண்ட் என்ட்ரி சிஸ்டம், அதில் தான் போக போகிறீங்க, ஒற்றைச்சாளரை முறையில். அது இதற்கு முன்பாக பெண்களுக்கானதில் டைரக்ட் ஏஆர் போய்கிட்டு இருந்தீங்கல்ல, இனிமேல் அது கிடையாது. அதைத்தான் அந்த ஜிஓஎம்எஸ் நம்பர் 388 சொல்லும். இதுலேயே இந்த ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 அந்த மாதிரி இருக்குல்ல. வெறும் 10th முடித்தவன் ஃபார்ம் 1 அதெல்லாம் வருவான்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இன்டர்நேஷ்னல் பிளேயர் இதுக்கு வர்றான். என் கான்ஸ்டபிளுக்கு ஒலிம்பிக் விளையாண்டவன், நாடு விட்டு நாடு போய் விளையாண்டவன், இப்போ உங்கள் 10வது தேர்வு கான்ஸ்டபிளுக்கு வர்றாப்லையா, அதெல்லாம் நாம்ஸ் மாதிரி போட்டிருக்கீங்க. ஆனால் இந்த நேஷனல் பிளேயரே வரமாட்டாப்ல, அதெல்லாம் வேறு அதுக்கு தகுந்த மாதிரி போயிடுவாப்ல. தவிர இப்போ ஃபார்ம் 3 யூனிவர்சிட்டிக்கானது தானே, இவனே 10வது முடிச்சதுக்கு தானே குவாலிஃபிகேஷனு. அதனால் அது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு காமிச்சிருக்கீங்க. அதெல்லாம் இதில் பார்த்துக்குங்க. அப்புறம் இதுலேயுமே ஒரு சிலர் சார் அறிவிப்பு தாங்க கொடுக்குறாங்க, மறுபடியும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வராது, ஏற்கனவே அரசு மிகுந்த நிதி நெருக்கடியில் இருக்குது, அதனால் அறிவிப்பை கொடுத்து ஏதோ ஒரு கண் துடைப்பு மாதிரியான நடவடிக்கை. அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்கப்பா. இப்போதைக்கு அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய அறிவிப்பு படி 9/11/2025 ரிட்டன் எக்ஸாம் சொல்லியாச்சு. ஆனால் அதுலேருந்து ஒரு 40 to 45 நாள் பார்த்துக்குங்க. எப்படினாலும் டிசம்பரில் லாஸ்ட் வீக்குக்குள்ளே ரிசல்ட் வந்துடலாம். அப்புறம் ரிசல்ட் வந்துருச்சுன்னா ஜனவரி. ஆனால் இந்த ஜனவரி 15 அந்த டயத்தில் அந்த பொங்கல் விழா இருக்கும். 26 குடியரசு தினம் வருது. அதனால் அதில் போலீஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், பிஸியாக இருக்கும். அதனால் அதில் இருந்து கூட உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு பிசிக்கலுக்கு ஒரு வாரம் தான் டைம் வேணும். அதில் இடைப்பட்டு வச்சாலும் வைக்கலாம். அரசு முனைப்பாக இருந்துச்சுன்னா அதிகபட்சம் February 15 அதை எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அது முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, ஓவரால் ரிசல்ட்டு அதுலேருந்து ஒரு 15 நாளுக்கு வச்சுக்கோங்க. அந்த February லாஸ்ட்டு அதுகளில் வச்சுக்கலாம். அந்த February லாஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னா மார்ச் 1 ஆரம்பித்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் ஜென்யூனஸ்ஸு, போலீஸ் வெரிஃபிகேஷனு, மெடிக்கல் ஃபிட்னஸ், இது எல்லாத்தையும் முடிச்சிடலாம். மேக்ஸிமம் மார்ச் 15 வைக்கிறதுனால கொண்டு வந்துடலாம். இல்லையா அதிகபட்சம் 1/4/2026 ட்ரைனிங் போடுறது மாதிரி ஏற்பாடு பண்ணும் அரசு. அப்படித்தான் இப்போ இருக்கக்கூடிய இதே ஜரூரில் வேகமாக போனால்
அப்புறம் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதனால போட மாட்டாங்க அப்படிலாம் யாரும் இது பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ப்ராசஸே 2025 ஆரம்பிச்சாச்சு. அதனால அவங்ககிட்ட ஒரு கன்கரன்ஸ் மட்டும் கேட்பாங்க. அதனால அரசு எடுக்கக்கூடிய விரைவான நடவடிக்கையை பொறுத்து 15/3/2026 அல்லது 1/4/2026 ட்ரைனிங் போயிருவீங்க. ஆனால் அது பார்த்துக்கங்க. அப்புறம் நாளையிலேருந்து நாளைக்குன்னா 22/8/2025 அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப பொறுமையாக பாருங்க, ரொம்ப கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் மீதான வழக்கு ஏதேனும் நிலுவையில் இருந்ததுன்னா அதை கரெக்டாக காமிச்சிருங்க. ஏன்னா எந்த நிலையம், என்ன வழக்கு, என்ன செக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் கரெக்டாக காமிச்சிருங்க. வழக்கு இருந்து விடுதலையாக இருந்தது, அக்யூட்டல் ஆயிருந்துச்சு காமிச்சிருங்க. எதுவாக இருந்தாலும் காமிச்சிருங்க. நீங்களாம் முடிவு பண்ண வேணாம், அக்யூட்டல் ஆனது காமிக்க வேண்டியது இல்லைன்னு முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா சப்ரஸிங் த ஃபேக்ட் அதில் மாட்டிக்கிடுவீங்க. தன் மீதான வழக்கை மறைத்த குற்றம் அப்படின்றதுல மாட்டிக்கிடுவீங்க. அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா, ஏற்கனவே வழக்கே இல்லாமல் கூட இருக்கும், ஃப்ரீயாக இருப்பீங்க, நார்மலாக படிச்சுக்கிட்டு இருந்த மேனிக்கு இருப்பீங்க. புதிய வழக்குகளில் சிக்கிக்கிடாதீங்க இப்போ இந்த அறிவிப்புக்கு பிறகு. ஏன்னா பொங்கல் ஒன்று கிராஸ் ஆகுது பற்றியா, இந்த பொங்கலுக்கு போகவே போகாது. எந்த பொங்கல் ஜல்லிக்கட்டு கூட்டம் அது இது புதிய படம் ரிலீஸு எதுக்குமே போகாது. குறிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு போகாது. ஜல்லிக்கட்டில் எப்போ பார்த்தோம்னாலும் அதிகப்படியான வழக்கு போலீஸ் தாக்கல் பண்ணுறதே ஜல்லிக்கட்டு கூட்டத்தில் தான். சம்மந்தம் இல்லாமல் மற்றும் பலர்லாம் போட்டு விட்டு போயிடுவாங்க. அதனால் அதுக்கெலாம் போகாதீங்க. புதிய வழக்கு அப்படின்றதுல ஏற்படுத்தாங்க. அடுத்த வருஷம் நீ நல்ல முறையில் செலக்ட் ஆகிட்டேன்னா ஜல்லிக்கட்டு பாதுகாப்புக்கே போய் நிற்பீங்கப்பா. அந்த வாழ்த்துதல் தெரிவிக்கிறதுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன். ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு பாதுகாப்புக்கு ஆசிய போலீஸாக போய் நின்றுக்கிட்டு இருப்பேன். யாரும் நிற்க முடியாத இடத்துல போய் நின்றுக்கிட்டு இருப்போம். அதுதான் போலீஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு சலுகை. அது மாதிரி ஜல்லிக்கட்டை வெறி நெருக்கமாக பார்க்கக்கூடிய இடத்துக்கு போய் நிற்கிற மாதிரி இருக்கும். அதற்குரிய வாழ்த்துக்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அந்த இதில். அப்புறம் முக்கியமாக அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டிருந்தீங்கப்பா. ஆனால் அது எனக்கு தெரியல. நானே முந்தைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், 2024க்கான நோட்டிஃபிகேஷன் வரலைங்க. அதனை கனெக்ட் பண்ணி ஒரு வருடமாச்சு உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அரசு அறிவிப்பில் அது வந்தது மாதிரி தெரியலை. ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். சில பேர் என்கிட்ட இந்த இது வந்ததுக்கு பிறகு ஃபோனில் கேட்டீங்க, இது தொடர்பாக நீதிமன்றத்துக்கு போனோம்னா எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு. அதெல்லாம் சொல்ல முடியாது என்னால். அது நீதிமன்றத்துக்கு கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம், அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதோ அவ்வளோ தூரம் அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவலில் இருக்கும்போது செலவழிக்க முடியுமான்றதெல்லாம் தெரியலை. அதனால் அது குறித்து எந்த உத்தரவாதம் இல்லை. சொல்லுவேன், ஒரு கருணையுடன் பரிசீலிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான். போன தடவை வரலை, ஆனால் நோட்டிஃபிகேஷன் வரலை. அதனால் ஓராண்டு கொடுக்கலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு ரெக்வஸ்ட்டாக நம்ம சேனல் மூலமாக கேட்டுக்கிறது, அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு ஒரு வருடம் கூட்டி கொடுக்க முடியுமா அப்படின்றதையும் கொஞ்சம் பாருங்கள். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அடுத்து பார்ப்போம். வணக்கம்.